அதே மாதிரி ஆபிரகாம் வீட்டிலே யார் அடிமையா இருந்தது? ஆகார் இருந்தாங்க. யாரும் சாராள்னாங்க. யார் சாராள்? இருந்து தூக்கத்திலிருந்து விட்டு வெளியே வாங்க. ஆகார் சொல்லுங்களா. ஆகார் இருந்தாங்க. சாராக்கு பிள்ளை இல்லாததினாலே சாரா என்ன பண்றாங்க, தன்னுடைய அடிமை பெண்ணாகிய ஆகாரை ஆபிராமுக்கு மனைவியாக கொடுக்கிறாங்க. அந்த சாராய்க்கு பிள்ளை இல்லை. ஆனால் ஆகாருக்கு என்ன ஆச்சுன்னா அந்த பாக்கியம் கிடைத்தது. அவள் கர்ப்பவதி ஆனாள். அவள் கர்ப்பவதி ஆன உடனே அவளுக்கு கொஞ்சம் மேன்மை வந்துடுச்சு. உடனே அவள் என்ன பண்ணனா தன்னுடைய எஜமானியை அற்பமா எண்ண ஆரம்பித்தான். உடனே சாராய்க்கும் வந்து ரொம்ப கடினமா பிள்ளை தாச்சின்னு சொல்லி நினைக்காம கூட ரொம்ப கடினமா அவளை என்ன பண்ணாங்க, நடத்த ஆரம்பிச்சான். அதனால இனி இவங்க வீட்டில் நம்ம இருக்க முடியாது. அவ்வளோ கடினமான வேலைகள், அவ்வளோ கடினமான சூழ்நிலைகள் இவளுக்கு உருவாக்கப்பட்டதுன்னா அந்த இடத்த விட்டு என்ன பண்ணுன்னு சொல்லி ஓடி விட வேண்டும் என்று சொல்லி ஓடி வந்துடுறான். வயிற்றில் என்ன இருக்கு? இங்கே கவனிங்கம்மா, வயிற்றில் குழந்தை. எங்கே போகிறதுன்னு தெரியல. தன்னுடைய கணவன் கூட என்ன பண்ணல, தடுத்து நிறுத்தல, ஆறுதல் சொல்லலை, நான் இருக்கிறேன்னு சொல்லி என்ன பண்ணல, ஒரு அடைக்கலம் கொடுக்கல. அவனும் என்ன பண்ணுறான், சாராயோடு சேர்ந்து கொண்டு ஆகாரை அனுப்பி விடுகிறான். எங்கே போகிறதுன்னு தெரியல, யார்கிட்ட போகிறதுன்னு தெரியல, எதிர்காலத்தில் என்ன நடக்குன்னு தெரியல. வயிற்றில் இருக்க பிள்ளை எப்போ என்ன பண்ணுறது, இந்த வயிற்றில் இருக்க பிள்ளையை இது பிறந்தவுடன் எப்படி, பலவிதமான கலக்கங்களோடு என்ன பண்ணுறான் அந்த ஆகார் கடந்து போயிட்டே இருக்கிறான். வனாந்திரத்தில் நடந்து போயிட்டு இருக்கிறான். எங்கே போயிட்டு இருக்கிறான்? வனாந்திரத்தில் நடந்து போயிட்டு இருக்கிறான். பாருங்க, ஆண்டவர் எவ்வளோ நல்ல ஆண்டவர் இல்லை சொல்லுங்க. ஆண்டவர் நல்ல. அந்த இடத்துல யாருமே இல்லை, அங்கே சொந்தம் என்று சொல்றதுக்கு யாருமே இல்லை. தாய் இல்லை, தகப்பன் இல்லை, கணவன் இல்லை, உறவுகள் யாருமே இல்லை. ஒரு தனிமையான ஒரு நிலைமை. சரிங்களா? அந்த அந்த இடத்துல தான் கர்த்தர் ஆகாரை சந்தித்தார். ஹல்லேலூயா. அந்த இடத்துல தான் கர்த்தர் என்ன பண்ணாரு, ஆகாரை சந்தித்தார். எவ்வளோ நல்ல ஆண்டவர் பாருல, சத்தமா சொல்லு, எவ்வளோ நல்ல ஆண்டவர். சந்தித்து சரிங்களா தெளிவான ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். தெளிவான ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். உன் அலைச்சல்கள் எல்லாம் நான் எண்ணி இருக்கிறேன், உன் அலைச்சல் எல்லாம் நான் கேட்டேன், என்னென்னலாம் புலம்பி வேதனைப்பட்டியும் அதெல்லாம் நான் கேட்டேன், அதெல்லாம் அறிந்தேன். பாருங்க எவ்வளவு நல்ல ஆண்டவர் பாருங்களேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம உள்ளத்துல அநேக காரியங்கள், நம்ம வேதனைப்படுற காரியங்கள், பாரப்படுற காரியங்கள், கண்ணீர் விடுற காரியங்கள் யாருக்குமே தெரியாது அப்படின்னு சொல்லி நினைச்சு புலம்புறம் பாருங்க. இன்னைக்கு உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்றேன், நமக்காக ஆண்டவர் இருக்கிறார், நமக்காக தேவன் இருக்கிறார். கரங்களை உயர்த்தி சொல்ல, எனக்காக கர்த்தர் இருக்கிறார், எனக்காக கர்த்தர் இருக்கிறார். ஆமா, யாருமே அறியாத இடத்துல, யாருமே இல்லைன்ற இடத்துல கர்த்தர் ஆகாரை சந்தித்தார். சந்தித்து என்ன பண்ண தெரியுமா, வாக்குத்தத்தங்களை கொடுத்து ஆசீர்வதித்தார். வாக்குத்தத்தங்களை கொடுத்து ஆசீர்வதித்தார். அவ்வளவுதான். அவளுக்கு நம்பிக்கை வந்துடுச்சு, அவளுக்கு சந்தோஷம் வந்துடுச்சு, அவளுக்கு இளைப்பாறுதல். ஆண்டவர் பேசினாவே, சத்தமா சொல்லுங்க, இளைப்பாறுதல் தான். ஆண்டவர் பேசினாவே சந்தோஷம்தான். ஆண்டவர் பேசினாவே உயர்வு தான். சத்தமா சொல்லுங்க, கர்த்தருடைய வார்த்தை அப்படி. ஏன்னா அந்த வார்த்தையில பொய் இருக்காது, அந்த வார்த்தையில கன்னிங்னஸ் இருக்காது. கன்னிங்னஸ்னா ஏமாற்றுகிற காரியங்கள் இருக்காது. சத்தமா சொல்ல மாட்டேங்கிறீங்களே. அந்த வார்த்தையில பலவீனப்படுத்துகிற காரியங்கள் இருக்காது. ஆண்டவருடைய வார்த்தை எப்பவுமே உண்மையான வார்த்தை, அது அப்படியே நடக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அது பொய் சொல்லாது, அது அவர் இடத்துல வெறுமையா போவாது. சத்தமா. அதனால பயங்கர சந்தோஷம் அவளுக்கு, பயங்கர உற்சாகம். ஒரு பெரிய ஒரு சொந்தம் அவளுக்கு கிடைச்சாச்சு. யாருக்கு? ஆகார் கிடைச்சு. உடனே அவன் என்ன சொல்றான் அந்த இடத்துல, என்னை காண்கிறவரை நானும் இவ்விடத்துல கண்டேன். எல்லாம் சொல்லுங்க, என்னை காண்கிறவரை நானும் இவ்விடத்துல.
அப்படின்னு சொல்லி அந்த இடத்துக்கு என்ன பேர் தெரியுங்களா வந்துச்சான்? லகாய் ரோயி. ஆமேன், ஆமேன். என்னை காண்கிறவரை நானும் இவ்விடத்திலே கண்டேன். அந்த லகாய் ரோயினாவே சரிங்களா ஒரு சந்தோஷமான இடம், இளைப்பாறுதலான ஒரு இடம், பலத்தின் இடம். சத்தமா சொல்லுங்களேன். கர்த்தர் சந்தித்த இடம், கர்த்தர் ஆறுதல் படுத்தின இடம். ஹல்லேலூயா. இன்னைக்கு லகாய் ரோயாய் கர்த்தர் உங்க வாழ்க்கையை ஆசீர்வதிக்க போகிறார். அந்த லகாய் ரோயிலே எப்படி தேவனாகிய கர்த்தர் ஆகாரை சந்தித்து அவருடைய ஏக்கங்களை, அவருடைய விருப்பங்களை, வாஞ்சைகளை நிறைவேற்றி அவருடைய அலைச்சல்கள் எல்லாம் மாற்றினாரோ அதே போல ஆண்டவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நிறைய பேருக்கு விசுவாசம். இன்னும் சந்தோஷமா நான் விசுவாசிக்கிற ஆண்டவரை கர்த்தர் மாற்றுவார். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில் இருக்க எல்லா அலைச்சல்களையும் கர்த்தர் மாற்றுவார். கர்த்தர் மாற்றுவார். கர்த்தர் மாற்றுவார். தேவன் மாற்றுவார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம், இன்னும் சத்தமா சொல்லுங்க, விசுவாசியாதவனுக்கு, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாமே, விசுவாசியாதவனுக்கு சொல்லுங்க ஒண்ணுமே. கூட்டுவா வருது பாரு. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாமே கூடும், விசுவாசியாதவனுக்கு எதுவுமே நடக்காது. ஹல்லேலூயா. அப்புறம் இன்னொரு பேருங்க சரிங்களா. ஒவ்வொரு பேர்லையும் ஒரு ஆசீர்வாதம், தேவனுடைய நன்மை வெளிப்படுகிறதா இருக்கிறது. இன்னொரு பேரு சேத். சரிங்களா, யாருங்க? சேத்து. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 25வது வசனம். ஆதியாகமம் 4:25. பின்னும் ஆதாம் தன் மனைவியை அறிந்தான், அவள் ஒரு குமாரனை பெற்று காயின் கொலை செய்த ஆபேலுக்கு பதிலாக தேவன் எனக்கு வேறொரு புத்திரனை கொடுத்தார் என்று சொல்லி அவனுக்கு சேத் என்று பெயரிட்டாள். நல்லா கவனிக்கிறீங்களா? எல்லாம் சொல்லுங்க, சேத். இந்த வார்த்தைகள் எல்லாம் நீங்க அறிஞ்சு கொண்டீங்கன்னா, அங்க என்னென்ன சம்பவங்கள் நடந்தது என்பதை உணர்ந்து கொண்டீங்கன்னா தேவனை மகிமைப்படுத்த ஆரம்பிச்சுடுவீங்க. ஹல்லேலூயா. சத்தமா பாருங்க. ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் 2 பிள்ளைகள் பிறந்தாங்க. ஆதாமுக்கு ஏவாளுக்கும் 2 பிள்ளைகள் பிறந்தாங்க. பேரு காயின், ஆபேல். சரிங்களா. காயினுடைய கிரியைகள் பொல்லாததா இருந்தது. சரிங்களா. ஆபேலுடைய கிரியைகள் சரிங்களா நீதியான கிரியைகளா இருந்தது. ஆமென். எப்பவுமே நல்லா கவனிங்க, நம்முடைய கிரியைகள் எல்லாம் நீதி உள்ளவைகளா இருக்கணும். சரிங்களா. நம்ம பார்க்கறது, பேசுறது, நடக்கிறது, சிந்திக்கிறது, சரிங்களா, மற்றவங்களுக்கு செய்கிற காரியங்கள் எல்லாமே எப்படி இருக்கணும்? நீதி உள்ள கிரியைகளா இருக்கணும். சரிங்களா. பொல்லாத கிரியைகளா இருக்கக்கூடாது. இப்போ ஆதாம் ஏவாளும் காயின் ஆபேல் கிட்ட என்னென்ன விஷயங்களை பேசியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? தாங்கள் எப்படி உருவாக்கப்பட்டோம், எப்படி பாவம் வந்துச்சு, பாவத்தினுடைய தண்டனை என்ன, அதனால நீங்க அப்படி இருக்கக்கூடாது, நிறைய விஷயங்களை தங்களுடைய பிள்ளைகளோட கூட பேசியிருப்பாங்களா? பேசியிருக்க மாட்டாங்களா? சத்தமா சொல்லுங்க. இன்னைக்கு கூட நம்முடைய பிள்ளைகள் இடத்துல நம்ம பேசணும். நன்மை என்ன, தீமை. நிறைய பேர் பாருங்க, குழந்தைங்களை வீட்டில் விட்டு வந்துடுறீங்க, அவங்க என்ன பண்ணான்னு தெரியாது. ஏன் அப்படி? நம்ம குடும்பத்தையே நம்ம சரியா, நீங்க நேற்று நடந்த ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்றேன். சரிங்களா. ஆமென். இப்ப பாருங்க, இந்த 2 பிள்ளைகளுக்கும் நிச்சயமா ஆதாம் ஏவாளும் அநேக காரியங்களை கற்றுக் கொடுத்திருப்பாங்க. ஆனா அதுல காயின் மனம் திரும்பாத ஒரு வாழ்க்கையை அவன் என்ன பண்ணா? வாழ்ந்துட்டு இருந்தான். கவனிக்கிறீங்களா? கவனி. ஆனா ஆபேல் தேவனுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தான். தேவனுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கையை அவன் என்ன பண்ணா? வாழ்ந்துட்டு இருந்தான். சரிங்களா. என்னாச்சு? தேவன் யாருடைய பலி அங்கீகரித்து கொண்டார்? ஆபேலுடைய பலியை தேவன் அங்கீகரித்து கொண்டார். காயினுடைய பலியும் கர்த்தர் அங்கீகரிக்கல. ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் என்ன பண்ணாருங்க? அங்கீகரித்தார். நல்லா கவனிச்சுங்க. ஃபர்ஸ்ட் கர்த்தர் நம்மளை அங்கீகரிச்சா தான் நம்முடைய காணிக்கையும் அங்கீகரிப்பார். உங்களையே ஏத்துக்கலன்னா உங்க காணிக்கை எப்படி ஆண்டவர் அங்கீகரிப்பார்? புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் ஆண்டவர் உங்களையும் என்னையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க. ஆமென்.
அப்பொழுதுதான் நீங்க கொடுக்கிற காணிக்கை கர்த்தர் என்ன பண்ணுவாரு? அங்கீகரிப்பார். பாருங்க, தேவன் அங்கீகரித்தார். ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் என்ன பண்ணாரு? இன்னைக்கு இங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்க, ஒரு கேள்வி மாத்திரம் கேட்டு பாருங்களேன். கர்த்தர் என்னை அங்கீகரிக்கிறாரா? என் ஆராதனையை அங்கீகரிக்கிறாரா? என்னை ஏற்றுக்கொள்வாரா? ஏதோ 6 நாள் எப்படியோ வாழ்ந்துட்டு 7வது நாள் தேவ சமூகத்தில் வரும்பொழுது ஆண்டவர் உண்மையாகவே என்னை ஏற்றுக்கொள்வாரா? அப்பதான் உங்க ஆராதனையை ஆண்டவர் ஏற்றுக்கொள்வார். புரியுதுங்களா? உங்களை ஏற்றுக்கொள்ளலைன்னா உங்க ஆராதனை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. பாருங்க, உடனே யார் கோவம் தெரியுமா வந்துச்சு? யார் கோவம் வந்தது? காயினுக்கு கோவம் வந்துச்சு, எரிச்சல் வந்தது. யாருக்கு? காயின். உடனே யாரை கொலை பண்ணிடுறான் சொல்லுங்க? ஆபேலை கொலை. அவ்வளவுதான். தேவன் என்ன பண்றாரு? ஏற்கனவே ஆதாம் நிமித்தமா தேவன் இந்த பூமியை சபித்தார். திரும்ப 2வது விதமா சபித்தார்ல சாபம் வந்தது. ஆண்டவர் சபிக்கல, உன் நிமித்தமாய் பூமி சபிக்கப்பட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லி முதல் சாபம் ஆதாமின் மூலமாய் உலகத்திற்கு வந்தது. 2வது சாபம் யார் மூலமா தெரியுமா வந்தது? யார் மூலம்? வாசிக்கலாம், வாசிங்க. ஆதியாகமம் 4வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்க. இப்பொழுது உன் சகோதரனுடைய இரத்தத்தை உன் கையில் வாங்கிக் கொள்ள தன் வாயை திறந்த இந்த பூமியில் நீ சபிக்கப்பட்டிருப்பாய். பாருங்க, நீ என்ன இந்த பூமியில் என்ன பண்ணிருப்பா? சபிக்கப்பட்டு இருப்ப. இந்த பூமியில் என்னாச்சு? முதல் கொலை யாருடையது? சத்தமா சொல்லுங்க. இப்போ காயின் ஆண்டவரால சபிக்கப்பட்டுட்டான், ஆபேல் செத்து போயிட்டான். அப்பா அம்மாவுக்கு சந்தோஷமா இருந்திருக்குமா? 2 பிள்ளைகளும் இல்லை. ஒரே வேதனை. பிள்ளைகள் உண்மையாவே நான் ஆண்டவர்கிட்ட நிறைய பேர் என்னை கஷ்டப்படுத்துவாங்க, வேதனைப்படுத்துவாங்க, தேவையில்லாம பேசுவாங்க. ஆனால் நான் ஆண்டவர்கிட்ட என்ன தெரியுமா சொல்லுவேன்? என்னை யார் பேசினாலும் அவங்கள தயவு செய்து என்ன பண்ணாதீங்க, எந்த கஷ்டம் அவங்களுக்கு கொடுக்காதுங்க ஆண்டவரே. அது எனக்கும் அவர்களுக்கும் இருக்கிற ஒரு காரியமாக நடந்து போட்டோம். ஆனால் ஒன்னே ஒன்று நான் கேட்குறேன், என் சபைக்கு வருகிற பிள்ளைகள், அவங்களுடைய குழந்தைங்க நல்லா இருக்கணும் ஆண்டவரே. என் சபைகளுக்கு வருகிற விசுவாச பிள்ளைங்களுடைய குழந்தைகள் எப்படி இருக்கணும்? நல்லா இருக்கணும் ஆண்டவரே. ஏன்னு சொன்னா அந்த குழந்தை தான் அவங்க உலகம் ஆண்டவரே. அவங்க குழந்தை தான் அந்த சந்தோஷம் ஆண்டவரே. அந்த குழந்தை தவிர இந்த உலகத்தில் அவங்களுடைய விருப்பம் எதுவுமே இல்லை ஆண்டவரே. ஆமாம், சொல்ல முடியுமா? ஆமாம் தானே? எத்தனை பேர் சொல்கிறீங்க? ஆமாம், இந்த உலகத்தில் எது இருக்குது எதுலையும் என் குழந்தை இருந்தால் போதும். ஆமென், ஹல்லேலூயா. என் குழந்தை தான் இந்த உலகம். சத்தமாக சொல்லுங்கள். என்னுடைய ஜெபம் அப்படி தான் இருக்கும். சபைக்கு வருகிற ஒரு குழந்தைக்கும் ஒரு தீங்கும் வரக்கூடாது ஆண்டவரே. ஒரு தீங்கும் வரக்கூடாது. அவங்க நல்லா இருக்கணும் ஆண்டவரே. பூரண ஆயுசுள்ளவர்களாய் அவள் வாழணும் ஆண்டவரே. ஏன்னு சொன்னா அநேக நேரங்களிலே அநேக மக்களை சந்தித்து இருக்கிறேன். தனக்கு பிரியமான குழந்தையை இழந்து அவர்கள் தவிக்கிற அந்த தவிப்பு இருக்கு பாருங்க, அது அந்த வேதனை சொல்லி முடியாதது. அதே போலத்தான் இந்த ஆதாமும் ஏவாளுடைய வாழ்க்கை. 2 பிள்ளைகள், ஒரு பிள்ளை கொலை செய்யப்பட்டான், ஒரு பிள்ளை சபிக்கப்பட்டு போயிட்டான். இன்னைக்கு என்ன இல்லை அவங்க வாழ்க்கையில்? என்ன இல்லை சொல்லுங்க? நான் பாருங்க, திரும்ப ஆண்டவர் ஒரு குழந்தையை கொடுக்கிறார். யாருக்கு? ஆதாமுக்கும் ஏவாளுக்கும். என்ன தெரியுமா சொல்லி பேர் வைக்கிறான்னு பாருங்க. என்ன சொல்லி பேர் வைக்கிறாங்கன்னா, காயின் கொலை செய்து ஆபேலுக்கு பதிலாக தேவன் எனக்கு வேறொரு புத்திரனை கொடுத்தார் என்று சொல்லி சேத் என்று பெயரிட்டான். ஹல்லேலூயா, ஆமென். அவனை பார்க்கும் பொழுதெல்லாம், சேத்தின் கூடும் பொழுதெல்லாம், ஐயோ என் பிரியமான குழந்தை. யாரு? ஆபேல். பிரியமான குழந்தை. ஆண்டவருக்கும் பிரியமான குழந்தை, எனக்கும் பிரியமான குழந்தை. கொலை செய்யப்பட்டுட்டானே, ஆண்டவர் அவனுக்கு பதிலாக
பாத்தீங்களா? அவனுக்கு பதிலாக எனக்கு யாரை கொடுத்திருக்காரு? இன்னொரு குழந்தை கொடுத்திருக்கிறார். அவனுக்கு சேத் என்று சொல்லி, ஹalleluya, சேத் என்று சொன்னால் பதிலாக என்று சொல்லி அர்த்தமாம். கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன், ஹalleluya. கர்த்தர் நன்மை செய்கிறவராய் இருக்கிறார். ஒருவேளை இப்படி இப்படி நினைச்சு பார்த்திருக்கலாம்ல. எப்படி நினைச்சு பார்த்திருக்கலாம்? ஆதாம் தான் பாவம் செய்துட்டானே, ஏவாள் தான் பாவம் செய்துட்டாளே. கவனிங்க, நான் ஏன் இன்னொரு குழந்தையை கொடுக்கணும்? ஆண்டவர் அப்படி விட்டுட்டாரா? சொல்லுங்க. நான் ஏன் இன்னொரு குழந்தையை கொடுக்கணும்? ரெண்டு பேரும் பாவம் செய்துட்டாங்களே, போட்டோம், அந்த ரெண்டு குழந்தையோட அவங்க போட்டோம். இல்லை இல்லை, ஆண்டவர் என்ன பண்ணார்? இன்னொரு குழந்தை கொடுத்தார். ஆண்டவர் இன்னொரு குழந்தை கொடுத்து ஒரு நன்மையை செய்த தேவனாகிய கர்த்தர். சேத்துன்னு சொல்லும் பொழுதெல்லாம் என் பிரியமான குழந்தை ஆபேல், அவனை கொலை செய்துட்டான் காயின். அவனுக்கு பதிலாக கர்த்தர் ஒரு குழந்தை கொடுத்தார், அவனுக்கு சேர்த்து. கர்த்தர் நன்மை செய்கிற தேவனாயிருக்க. உங்க வாழ்க்கையில கூட நான் சொல்றேன் பாருங்க, ஏதாவது ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஆண்டவர் வச்சிருப்பார். ஹalleluya. நிச்சயமா ஒரு ஆல்டர்னேட்டிவ் வச்சிருப்பாரு. எதை நீங்க இழந்து தவிக்கிறீங்களோ, எதை இழந்ததினாலே பாரப்படுகிறீர்களோ, எதை இழந்ததினாலே கண்ணீர் வடிக்கிறீங்களோ, எதை இழந்ததினாலே அவமானப்படுத்தப்பட்டீங்களோ, எதை இழந்ததினாலே துன்பப்படுகிறீர்களோ, கண்ணீர் வடிக்கிறீங்களோ, அதற்கு பதிலாக கர்த்தர் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்க போறார். சத்தமா சொல்ல மாட்டேங்கிறீங்களா? ஹalleluya. இன்னும் சத்தமா, இன்னும் சத்தமா. கர்த்தர் செய்வார், கர்த்தர் தந்தருளுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? செய்வார் சார். ஹalleluya. இன்னும் சத்தமா, கர்த்தர் செய்வார், கர்த்தர் செய்வார், கர்த்தர் செய்வார், கர்த்தர் செய்வார். ஆமென், 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 ஆமென். இன்னொரு பேரை குறித்து நம்ம வாசிக்கலாம், சரிங்களா? ஆதியாகமம் 28வது அதிகாரம் 16வது வசனத்திலிருந்து 19 வரை வாசிங்க. யாக்கோப்பு நித்திரை தெளிந்து விழித்த பொழுது, மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார், இதை நான் அறியாதிருந்தேன் என்றான். அவன் பயந்து, இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமாய் இருக்கிறது, இது தேவனுடைய வீடே இல்லாமல் வேறல்ல, இது வானத்தின் வாசல் என்றான். அதிகாலையில் யாக்கோப்பு எழுந்து தன் தலையணின் கீழ் வைத்திருந்த கல்லை எடுத்து அதை தூணாக நிறுத்தி அதன் மேல் எண்ணெய் வார்த்து அந்த ஸ்தலத்திற்கு பெத்தேல் என்று பெயரிட்டான். அதற்கு முன்னே அவ்வூருக்கு லூஸ் என்னும் பெயர் இருந்தது. நல்லா கவனிக்க. இங்கே என்ன பார்க்க போறோம்? பெத்தேல். முதல் என்ன பார்த்தோம்? லகாய்ரோயி. சத்தமா சொல்லுங்க, ஆமென். அனாதையாய், சொந்தம் இல்லாத, கைவிடப்பட்ட நிலையில் இருந்த ஆகாரை தேவன் சந்தித்து ஆசீர்வதித்து அனுப்பின இடம்தான் லகாய்ரோயி. ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக லகாய்ரோய்களை கர்த்தர் கொடுக்க போகிறார். சத்தமா, 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 சத்தமா. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஆமென், ஆமென். அடுத்து நம்ம பார்த்தோம், சேத் பதிலாக எதை இழந்து போனீரோ, இழந்ததினால் அதற்காக கண்ணீர் விடுகிறாயோ, அதற்கு கர்த்தர் உனக்கு பதில் செய்ய போகிறார். எத்தனை பேர் சொல்றீங்க? ஹalleluya. ஆமென், 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 ஆமென். எனக்கு என்னுடைய அப்பாவையும் ரொம்ப பிடிக்கும், என்னுடைய தங்கச்சியும் ரொம்ப பிடிக்கும். ஆனால் ரெண்டு பேரையும் சின்ன வயசுலேயே நான் இழந்து போனேன், சரிங்களா? நான் 14வது 14 இயர்ஸ், 14வது வயதிலே என் தகப்பனை இழந்து போனேன். 24வது வயதிலே என் தங்கை இழந்து போனேன். அது வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா எல்லாமே பூஜ்ஜியமாக போயிடுச்சு. வாழ்க்கையில் எல்லாமே பூஜ்ஜியமாயிடுச்சு, ஒன்றுமே இல்லை, பூஜ்ஜியமாயிடுச்சு. விட்டுட்டு கிழவி கவனிங்க வசனத்தை, விளையாடாத சிஸ்டர், வாங்க குழந்தைய வாங்க, விளையாடுறதுக்கு அங்கே வர்றது எடுங்க. ஹalleluya, ஆமென். 14 வயதிலே என் தகப்பனையும், சரிங்களா, 24வது வயதிலே என் தங்கையும் இழந்து போனேன். பார்த்தீங்கன்னா பூஜ்ஜியம், லைஃப் பூஜ்ஜியம் ஆயிடுச்சு. எதுவுமே என்னை திருப்திப்படுத்தலை, எதுவுமே என்னை சந்தோஷப்படுத்தலை, எதுலேயும் திருப்தி ஆகலை, எதுலேயுமே திருப்தி ஆகலை. ஆனால் பாருங்க, ஆண்டவர் பாருங்க, என் தங்கைக்கு பதிலாய்
எனக்கு மகளை கொடுத்தார், என் தகப்பனுக்கு பதிலாய் எனக்கு மகனை கொடுத்தார். ஹalleluya. ஜாஷுவாவும் ஏஞ்சலையும் கொடுத்தார். இன்னைக்கு பாருங்க, அவங்களெல்லாம் பார்க்கும்போது பதிலாக, சத்தமா சொல்லுங்க, பதிலா. உன் வாழ்க்கையிலையும் ஆண்டவர் ஒரு பதிலை கொடுப்பார், பதிலாக செய்வார். அப்போது உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உன் சஞ்சலம் மாற்றப்படும். ஹalleluya. சத்தமா சொல்ல மாட்டேங்கிறீங்களே? ஹalleluya. இப்ப எல்லாமே மறந்து போனேன், எல்லாத்தையும் எல்லாம் போயிடுச்சுங்க. இங்கே பார்க்கிறோம் பெத்தேல். நல்லா கவனிங்க, பெத்தேல். சத்தமாக கவனிங்க. ஒவ்வொரு பேருக்கும் ஒரு அர்த்தம் உண்டு. கர்த்தர் இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்காரு? நன்மையை செய்திருக்கிறார். அதை உணரும்படி தான் இந்த காலை வேளையில் சும்மாலாம் ஆண்டவர் ஒரு இடத்துலலாம் பேரெல்லாம் வைக்க மாட்டார். அதற்கு ஒரு அர்த்தம், அதற்கு ஒரு ஆணித்தரமான ஒரு அர்த்தம் இருக்கும். கவனிக்கிறீங்களா? பெத்தேல் சொல்லுங்க, பெத்தேல். பெத்தேல். யாக்கோபு என்ன பண்றான்? நித்திரை தெளிந்து விழித்த போது மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார், இதை நான் அறியாதிருந்தேன். எங்க? ஒரு மலையான, ஒரு வனாந்தரமான, மனுஷன் சஞ்சரிக்கிற இடையில்லாத ஒரு இடம். அவங்க அண்ணா ஏசா கொலை செய்யறதுக்கு காத்துட்டு இருக்கும் போது அவங்க தாயும் தகப்பனும் ஈசாக்கும் ரெபேக்காலும் என்ன பண்றாங்க? நல்லா கவனிங்க. அப்பா, நீங்க இருந்தா உன் சகோதரன் என்ன பண்ணிடும்? உன்னை கொன்னுடுவான். அதனால நீ என்ன பண்ணு? போயிடு. கிட்டத்தட்ட யாக்கோபு இருந்த இடத்திற்கும், சரிங்களா, அவங்களுடைய மாமா இருந்த இடத்திற்கும் கிட்டத்தட்ட 900 கிலோமீட்டர். எத்தனை கிலோமீட்டருங்க? 900. அந்த காலத்தில் நீங்கள் நினைக்கிற மாதிரி பஸ்ஸோ ட்ரெயினோ ஷேர் ஆட்டோலாம் கிடையாது. நடந்து போகணும், இல்லைன்னா கழுத மேலே போகணும். எத்தனை கிலோமீட்டர் சொல்லுங்க? 900 கிலோமீட்டர். எங்கேருந்து தெரியுங்களா? பெயர்சேபாவிலிருந்து ஆரானுக்கு எத்தனை கிலோமீட்டருங்க? அப்படியே போயிட்டு இருக்கான். போகும்போது சூரியன் அஸ்தமிச்சிச்சு, மறைஞ்சிச்சு. என்ன எதையோ யோசிச்சு அந்த வாலிப தம்பி. அவ்வளோ பாரம் அவனுடைய மனசுல, அவ்வளோ கலக்கம். கடந்து போகும்போது ஒரு இடத்துல ஒரு கல்லை வைத்து படுத்துட்டு இருக்கிறான். நிம்மதியான தூக்கமா இல்லை இளைப்பாறுதலான தூக்கமா? சத்தமா சொல்லுங்க. இளைப்பாறுதலான தூக்கமா, இடைஞ்சலான தூக்கமா? இடைஞ்சலான ஒரு தூக்கம், நிம்மதி இல்லாத ஒரு தூக்கம் இல்ல. கர்த்தர் அவனை அங்க சந்தித்தார். ஹalleluya. கர்த்தர் அவனை சந்தித்தார் அங்க. ஹalleluya. அதுதான் சொல்றான், இது தேவன் தங்குகிற இடம். இது தேவனுடைய வாசஸ்தலம். இந்த ஸ்தலத்தில் யார் இருக்கிறாரு? கர்த்தர் மெய்யாகவே இந்த ஸ்தலத்திலே இருக்கிறார். ஆமென். சந்தித்தார். கர்த்தர் மெய்யாகவே இந்த ஸ்தலத்துல இருக்கிறார். இது தேவனுடைய வீடு அல்லாமல் வேறல்ல, இது வானத்தின் வாசல் என்று சொல்லி அந்த இடத்திற்கு என்ன பண்ணாங்களாம்? பெத்தேல். ஆண்டவர் எப்படி தெரியுமா சந்திச்சாரு? கவனிங்க, ஒரு நிமிஷம். யார் இல்லைன்னு கவலைப்படாதீங்க. இன்னைக்கு ஆண்டவர் ஏன் உங்களோடு பேசுகிற காரியம் ஒரு மகிமையான காரியமா, உங்களை ஆறுதல் படுத்துகிற காரியமா, உங்களை உயிர்ப்பிக்கிற காரியமா இருக்குது. ஹல்லேலூயா. ஆமென். அநேக நேரத்தில் நம்ம கவலைப்பட்டுடுறோம். பைபிள்ல நல்லா கவனிங்க, இதெல்லாம் நடந்த ஒரு சம்பவங்கள். இதெல்லாம் என்னங்க சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க. நடந்த சம்பவங்கள். ஆண்டவர் நமக்கு எடுத்துக்காட்டா வச்சிருக்காரு. இப்படிலாம் நான் ஆசீர்வதித்திருக்கிறேன், உன்னையும் அப்படித்தான் ஆசீர்வதிக்க போகிறேன். இப்படியெல்லாம் என்ன பண்ணிருக்கேன்? ஆசீர்வதித்திருக்கிறேன், உன்னையும் அப்படித்தான் ஆசீர்வதிப்பேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென் ஆண்டவரே, ஆமென். எல்லாம் கையை தூக்கி நல்ல சந்தோஷத்தோடு, நானும் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, நானும் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. தயவுசெய்து விசுவாசம் இல்லாம இங்க உட்காராதீங்க. ஆண்டவர் பேசும்போது மனுஷன் வார்த்தையை விசுவாசிக்கிறத விட, சரிங்களா, 1000 மடங்கு ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசிங்க. ஆமென், ஆமென். ஆண்டவர் சொன்னாரு, ஒரு பெரிய ஏணி இதுவரையிலும் பாருங்க நம்ம பார்த்துருப்போம். இந்த ஏணி எவ்வளவு பெருசு தெரியுங்களா? எவ்வளவு பெருசுங்க? இங்கிருந்து, சரிங்களா, இங்கிருந்து வானத்தளாவ பெரிய ஏணி. அவனுடைய நினைவில் பயங்கள் இருந்தது, வேதனைகள் இருந்தது. ஆனால்
கர்த்தர் அவனை என்ன பண்றாரு, சந்திக்கிறார். பாருங்க, ஒரு பெரிய ஏணி, பூமிக்கும் வானத்துக்கும் பெரிய ஏணி. அந்த ஏணியின் உச்சியில சரிங்களா யார் நிக்கிறாங்களா? கர்த்தர் நிக்கிறார். ஹல்லேலூயா. ரொம்ப சந்தோஷம் அவனுக்கு. தேவ தூதர்கள் ஏறுகிறவர்களாக இறங்குகிறவர்களாக இருக்கிறாங்க. கர்த்தர் அவனை சந்தித்து அவனோடு பேச ஆரம்பிச்சார். என்ன தெரியுமா பேசினாரு? 13வது வசனம், 14வது வசனம், 15வது வசனம் வாசிங்க. அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். நீ மேற்கேயும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் பரம்புவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். நான் உன்னோடே இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி, நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் நன்மை செய்கிற தேவனாய நீங்க விசுவாசிச்சீங்கன்னாவே இன்னைக்கு அந்த நன்மையை கர்த்தர் தருவார். உங்க மனசுல தேவனை குறித்து ஏதாவது குறைகள் இருக்கும் என்று சொன்னால் இன்னைக்கு அதை எடுத்து போட்டுடுங்க. அதை தேவனை குறித்தது ஏதாவது குறைபாடுகள், நான் கவனிக்கிறேன், கவனிங்க, ஒரு நிமிஷம் கவனிங்க. உங்க கணவனை குறித்து குறைகள் இருக்கட்டும், மனைவி குறித்து குறைகள் இருக்கட்டும், பெற்றவர்களை குறித்து குறைகள் இருக்கட்டும், உங்க பிள்ளைகளை குறித்து குறைகள் இருக்கட்டும், ஆனால் தெய்வத்தை மாத்திரம் குறை சொல்லாதீங்க. ஹல்லேலூயா. தேவனை மாத்திரம் என்ன பண்ணாதீங்க, குறை சொல்லாதீங்க. குறைகள் இருக்கும் என்றால் இன்னைக்கு எடுத்து போடுங்க. உனக்கு நன்மை செய்ய மாத்திரம் தேவன் அறிந்திருக்கிறவர். நன்மையை தவிர வேற எதுவுமே செய்ய மாட்டார். கரங்களை வச்சல, நன்மையை தவிர ஆண்டவர் எதையும் செய்ய மாட்டார். தீமையை கூட நன்மையாய் மாற்றுகிற தேவன். தீமையை கூட எப்படி நன்மையாத்தான் மாற்றுவார், நன்மையத்தான் மாற்றுவார், நன்மையாத்தான் மாற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, அந்த இடத்துல பயத்தோடு கிட்டத்தட்ட 900 கிலோமீட்டர் கடந்து போகணுமே. எப்படி போறேன், அங்க என்ன சூழ்நிலை இருக்க போகுது, அங்க எப்படி வாழ போறேன், இந்த சொந்த தேசத்தை விட்டு போறேனே, என் தாய் தகப்பனை விட்டு போறேனே. கர்த்தர் அவனை சந்தித்தார். நல்ல கவனிங்க, கர்த்தர் அவனை சந்தித்தார். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை சந்திக்கிற இடமாக இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஆமென். வாக்குத்தத்தங்களை செய்து வாக்குத்தத்தங்களோடு அவனை ஆசீர்வதித்து அனுப்பினார். அவர் என்ன தெரியுமா சொன்னார்? நான் உனக்கு சொல்றதை செய்யற வரையில் நான் என்ன பண்ண மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உடனே அந்த இடத்திற்கு என்ன பேருங்களா? பெத்தேல். சத்தமா சொல்லுங்க, பெத்தேல், பெத்தேல். தேவன் சந்தித்து ஆசீர்வதித்த இடம், தேவன் சந்தித்து ஆசீர்வதித்த இடம். சத்தமா சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. ஒருவேளை இப்படி, ஒருவேளை இப்படி ரிவர்ஸா நம்ம திரும்பி பார்க்கலாம். நல்ல கவனிங்க. ஒருவேளை இப்படி ரிவர்ஸா இருந்தா இப்படி யோசிச்சு, கர்த்தர் சந்திக்கலன்னா யோசிக்க மாட்டேங்கிறீங்களா? சொல்லுங்க, கர்த்தர் சந்திக்கல என்ன ஆயிருக்கும்? பேசுங்க. அவனுக்கு அந்த ஆசீர்வாதம் கிடைத்திருக்க. கர்த்தர் அவனுக்கு அந்த ஆசீர்வாதம் கர்த்தரால் அவனுக்கு கிடைத்த. கர்த்தர் அவனை சந்தித்ததினால், கர்த்தர் அவனை சந்தித்ததினால். லகாய் ரோயிலே ஆகாரை கர்த்தர் சந்திக்கலாம் என்ன இருக்கும்? சொல்லுங்க. அடையாளம் தெரியா அநாதையாய் நான் எங்கோ என்றோ மடிந்திருப்பேன். அடையாளம் தெரியாத அநாதையாய் நான் எங்கோ என்றோ மடிந்திருப்பேன். நீர் மட்டும் என்னோடு இல்லாமல்
யாரும் இல்லை என்னை தேடிடவும், யாரும் இல்லை. நீர் மட்டும் என்னோடு இல்லாமல் போயிருந்தார். நல்ல கரங்களை தட்டி ஆமென். நீர் மட்டும் நெருக்கத்தில் உதவாமல் போயிருந்தார். அடையாளம் தெரியாத அநாதையா நான் இன்றோ எங்கோ மடிந்திருப்பேன். அடையாளம் தெரியாத அநாதையா நான் இன்றோ எங்கோ மடிந்திருப்பேன். என் தனிமையின் நேரத்தில் என்னோடு நீர் இருந்தீர். நான் சோர்ந்திட்ட நேரத்தில் நீரே பலன் தந்தீர். நல்ல கையை உற்சாகமா தட்டி ஆமென். என் தனிமையின் நேரத்தில் என்னோடு நீர் இருந்தீர். நான் சோர்ந்திட்ட நேரத்தில் துணையாக பலன் தந்தீர். நான் மனவேதனையால் தவித்த போது என் மனதுக்கு மருந்தானீர். நான் மனவேதனையால் தவித்த போது என் மனதுக்கு மருந்தானீர். என்னை இயேசுவை போல் யாரும் இல்லை, அவர் அன்பு கிடாய் ஏதும் இல்லை. என்னை பாவி என்று அவர் வெறுக்கவில்லை, அவர் நடத்தினதை நான் மறக்கவில்லை. நீர் மட்டும் என்னோடு நல்லா கையை இருந்தாம். நீர் மட்டும் நெருக்கத்தில் உதவாமல் போயிருந்தார். இன்னும் சத்தமா ஆமென். அடையாளம் தெரியாத அநாதையா நான் இன்றோ இங்கோ மடிந்திருப்பேன். அடையாளம் தெரியாத அநாதையா நான் இன்றோ இங்கோ மடிந்திருப்பேன். ஹல்லேலூயா. நன்றி. இல்ல சத்தமா சொல்லுங்க. நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ லகாயிரோயி ஆமே எவ்வளோ கால ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் சந்திக்கிறாரா இல்லையா? எத்தனையோ லகாயிரோயி என் வாழ்க்கையில். சத்தமா கரங்களை உயர்த்து. எத்தனையோ சேர்த்து என் வாழ்க்கையில். ஆமேன். எத்தனையோ பெத்தலி என் வாழ்க்கையில். சொல்ல மாட்டேங்கிறீங்களே ஆமேன் ஆண்டவரே. இன்னும் சத்தமா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் ஒரு லகாயிரோயி தான். சொல்ல மாட்டேங்கிறீங்களே ஒவ்வொரு நாளும் ஒரு லகாயிரோயி தான். ஒவ்வொரு நாளும் சேர்த்து தான். ஒவ்வொரு நாளும் பெத்தேல் தான். இன்னும் சத்தமா சொல்ல மாட்டேங்கிறீங்களே ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அடுத்து ஒரு பேர் எனக்கு எப்பவுமே நான் சொல்றேன்ல, ஆண்டவர் நன்மை செய்கிற தேவனாக இருக்கிறார். ஆண்டவர் நன்மை செய்கிறார். ஆண்டவரை துதிக்க ஆரம்பிச்சிடுங்க. எப்பவுமே ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருங்க. உங்க சூழ்நிலையை பார்த்து ஆண்டவரை துதிக்கிறத விட்டுறாதீங்க. இங்க கவனிங்க. உங்களுடைய சூழ்நிலையை பார்த்து ஆண்டவரை துதிக்க மறந்துடாதீங்க. ஆண்டவரை துதிச்சுட்டே இருங்க. சத்தமா சொல்லுங்க ஆண்டவரை துதி. எப்பவுமே ஆண்டவரை துதிச்சுட்டே இருங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த 3 பேருமே ஆண்டவரை நினைக்கல. ஆண்டவர் செய்வார்னு சொல்லி அவங்க உள்ளத்துல வரவே இல்லை. யாரும் நினைக்கல. ஆகாரம் நினைச்சு பார்க்கல. ஆதாம் ஏவாளும் நினைச்சு பார்க்கல. யாக்கோபும் நினைச்சு பார்க்கல. சொல்லுங்க யாருமே நினைக்கல. ஆனா அவர் நினைச்சாரு. சத்தம் அவர் நினைச்சாரு. இன்னும் சத்தமா சொல்லுங்க அவர் நினைச்சாரு. நல்ல கையை தட்டி உற்சாகமா ஆமேன். ஏன் நினைப்பாவே இருப்பவரே இயேசையா, உங்களை நினைச்சாலே உள்ளோம் எல்லாம் பொங்குதையா. நினைச்சாலே உள்ளோம் எல்லாம் பொங்குதையா. அப்பா அம்மா நீங்க தான், ஆசையெல்லாம் நீங்க தான், ஆறுதவும் நீங்க தான்,
நல்லா நல்லா கையை தட்டி நல்லா உற்சாகமா நீங்கதான், ஆசை தம்பி எல்லாம் நல்லா நல்லா நீங்கதான். சந்தோஷமா ஆதரவு நீங்கதான், ஆறுதலோ நீங்கதான். உங்க அன்புக்கு முன்னாலே இந்த உலகம் சிறுசுதான். அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். இன்னும் ஆமென் ஹல்லேலூயா. இந்த உலகம் சிறுசுதான். அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். என் நினைப்பாவே இருப்பவரே இன்னும் நல்லா சந்தோஷமா உங்களை நினைச்சாலே உள்ளோ எல்லாம் துள்ளுதையா. என் நினைப்பாவே இருப்பவரே ஏசையா. உங்களை நினைச்சாலே உள்ளோ எல்லாம் துள்ளுதையா. அப்பா அம்மா நீங்கதான், ஆசையெல்லாம் நீங்கதான். இன்னும் ஆதரவு விடாத உற்சாகமா விடாத. ஹல்லேலூயா. ஓ ரதாலா கரலா ஓ சந்த ரபனா அப்பா அம்மா துதிக்கிறேன். நன்றி ஆமென் ஆமென். உங்க அன்புக்கு முன்னாலே இந்த உலகம் சிறுசுதான். அந்த வானத்தை போல நல்லா வாய்த்து சுதான். உங்க அன்புக்கு முன்னாலே நல்லா சத்தமா ஆமென். இந்த உலகம் சிறுசுதான். அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். நினைப்பாவே இருப்பவரே ஏசையா. உங்களை நினைச்சாலே இன்னும் சத்தமா ஆமென். ஏழை என்னை நினைச்சவரே, தாயின் கருவில் தெரிந்தவரே. ஏழை என்னை நினைச்சவரே, தாயின் கருவில் தெரிந்தவரே. பெயர் சொல்லி அழைத்தவரே, பெரியவனாய் மாற்றினீரே. பெயர் சொல்லி எடுத்தவரே, பெரிய கருவில் தெரிந்தவரே. பெரியவனாய் மாற்றினீரே. உங்கள் அன்புக்கு முன்னாலே இன்னும் நல்லா சத்தமா ஆமென். உலகம் சிறுசுதான். ஹல்லேலூயா. வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். உங்க அன்புக்கு முன்னாலே இந்த உலகம் சிறுசுதான். அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். நினைப்பாவே இருப்பவரே இசையா. உங்களை நினைச்சாலே உள்ளோ எல்லாம் துள்ளுதையா. சொல்ற பாருங்க நல்லா கவனிங்க. நீங்களும் நானும் நினைக்கல இல்ல சத்தமா இன்னைக்கு நான் நினைச்சிருக்குமா இல்லப்பா. அழிஞ்சிட்டு தான் நினைச்சோம்ல. இப்படி தானே நினைச்சோம். அழிஞ்சிட்டு தான் நினைச்சோம். நிர்மூலமாயிடும் தான் நினைச்சோம். ஒன்றும் இல்லாம போயிடும் தான் நினைச்சோம். சத்தமா சொல்லுங்களேன். ஆகாரம் அதை தான் நினைச்சாங்க. ஆதாமியாவளும் அதை தான் நினைச்சாங்க. யாக்கோபும் அதை தான் நினைச்சாங்க. ஆனா அவர் நினைப்பு பெருசு. டாடி சத்தமா சொல்லுங்க. அப்பா ஓ ராஜா சொல்லுங்க. நல்ல 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 அப்பா சத்தமா சொல்லுங்க. நல்ல நல்ல சந்தோஷமா அப்பா. பாருங்க நல்லா கவனிங்க. ஆண்டவர் அப்படியே நம்ம சந்திக்கிற இடம், நம்ம ஆசீர்வதித்த இடம், அதெல்லாம் நினைக்கும் போது நம்முடைய உள்ள என்ன ஆயிடும், அப்படியே உற்சாகமாயிடும். பிரைஸ் தி லார்ட் ஆமென். உங்களுக்கு செய்யலைன்னா பிரச்சனை இல்லையே. எத்தனை பேர் சொல்ல முடியும் எனக்கு ஏசாமி எதுவுமே செய்யல? அப்படி சொன்னா பொய்யரா இருப்போம் நம்ம. இல்லை சத்தமா சொல்லுங்க. இல்லை எனக்கு செஞ்சிருக்காரு, என்னை நினைச்சிருக்காரு. இப்போ திரும்ப இந்த பாட்டு பாடி நல்லா உற்சாகமா கையை தட்டி சரிங்களா பார்க்கலாம் எப்படி தான் ஆண்டவருக்கு நன்றி சொல்றீங்கன்னு பண்ணலாமா? ஹல்லேலூயா. உங்க அன்புக்கு முன்னால உலகம் சிறுசுதான். அந்த வானத்தை போல இன்னும் சத்தமா மனசு பெருசு. இன்னும் நல்லா கையை தட்டி ஆமென். முன்னாலே இந்த உலகம் சிறுசுதான். அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். நீ நினைப்பாவே இருப்பவரே இசையா. நல்லா கவனிங்க. இப்போ பாருங்க யாரெல்லாம் கை தட்டி பாடலையோ அவங்கள நிற்க வச்சு பாட வச்சலான்னுக்கிறேன் மேலே சரிங்களா? ரெடியாக இருக்கீங்களா? யாரெல்லாம் கைத்தட்டி உற்சாகமாக பாடலையோ அவங்கள எழுந்து நின்று மேலே நிற்க வச்சு பாட போகிறேன். என்ன சரிங்களா? ரெடியாக இருக்கிறீங்களா? பாடலாமா? சரி. ஹல்லேலூயா ஆமென். உடனே கை தட்டிக்கிறேன். ஏ நினைப்பாவே இருப்பவரே இசையா. உங்களை நினைச்சாலே உள்ளம் எல்லாம் துள்ளுதையா. நினைப்பாவே
முன்னால நினைச்சவரே, ஆண் குழந்தையை கொடுத்தவரே, ஆபிரகாம நினைச்சவரே, ஆமென் ஆமென் ஆமென். அவரே, ஓ ஷபல ஓ ரிதா லக்கரதன ஓ ரபக்கரதனமா ஓ ரதலர தியாக்கரதனமா. ஓ அப்பா, உங்க அன்புக்கு முன்னாலே இந்த உலகம் சிறுசுதான், அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். ஏழை என்ன நினைச்சவரே, தாயின் கருவில் தெரிந்தவரே, நல்லா ஆமென். பெயர் சொல்லி அழைத்தவரே, பெரியவனாய் மாற்றினீர். ஏழை என்ன நினைச்சவரே, தாயின் கருவில் தெரிஞ்சவரே, பெயர் சொல்லி அழைத்தவரே, பெரியவனாய் மாற்றினீர். உங்க அன்புக்கு முன்னாலே இந்த உலகம் சிறுசுதான், அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். முன்னாலே இந்த உலகம் சிறுசுதான், அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். Praise the Lord. ஆமென். ஒரு நிமிஷம் கவனிச்சு பாருங்க. நம்முடைய வாழ்க்கையில லகாயிரோ இல்லைன்னா சொல்லுங்க, லகாயிரோ இல்லைன்னா ஆண்டவர் என்னை சந்திக்காமையே இருந்ததுப்பா சொன்னா சொல்லுங்க. அப்பா இல்லப்பா, என் வாழ்க்கையில நீங்க என்ன சந்திக்கலைன்னா சொல்லுங்க. அப்பாவை பார்த்து, என் வாழ்க்கையில நீங்க சந்திக்கல, என் வாழ்க்கையில லகாயிரோ இல்லைன்னு சொன்னா ஓ ஓ என் அலைச்சலோடுவே நான் மாண்டு இருப்பான். என் வாழ்க்கையில் சேர்த்து இல்லைன்னா யோசிச்சு பாருங்க, எதுவுமே ஈடு செய்யலைன்னா, பதிலாக இல்லைன்னா என்ன பண்ணியிருப்போம்? ஓ, நான் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு சரியா என்ன மகிழ்ச்சி ஆக்கினீரு. ஷஹா லாக்கர தோனமாக்கா ஓ ரியா தூர தூர தீராக்கரத நம்ம. ஆமென் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். ஓ பெத்தேல் என் வாழ்க்கையில் இல்லைன்னா, என் வாழ்க்கையில் பெத்தேல் இருந்ததினால் தான் வாழுகிறேன் ஆண்டவரே. சத்தமா சொல்லுங்க, என் வாழ்க்கையில் பெத்தேல் இருந்ததினால் தான் வாழுகிறேன் ஆண்டவரே. என் வாழ்க்கையில நீர் லகாய் ரோயாய் இருந்தீரே, சோத்திரம் சோத்திரம். என் வாழ்க்கையில நீர் சேர்த்தாய், என் வாழ்க்கையை மாற்றி ஆசீர்வதித்தீர். நமக்கு ஸ்தோத்திரம். இன்னொன்று ஆசீர்வதிப்பார், இன்னொன்று ஆசீர்வதிப்பார், இன்னொன்று உயர்த்துவார். கர்த்தருடைய கரம் உன்னை குறுகி போகல. சோர்ந்து போவாதே. சொல்லுங்க, சோர்ந்து போயிட்டு இருக்க ஆண்டவரே, என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே, என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா சொல்ல மாட்டேங்கிறீங்களே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இன்னொரு பேர், சரிங்களா? இந்த பேரெல்லாம் நீங்கள் ஞாபகப்படுத்தி ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறோம். என் வாழ்க்கையில் லகாயிரோயாய், என் வாழ்க்கையில் சேத்தாய், என் வாழ்க்கையில் பெத்தேலாய் நீர் இருந்து ஆண்டவரே என்னை ஆசீர்வதிக்கிறீங்களே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இன்னொரு பேர் பாருங்க, எனக்கு பிடிச்சமான ஒரு பேர், மனாசே. சத்தமா சொல்லுங்க, மனாசே. ஆதியாகமம் 41 அதிகாரம் 51 வசனம். ஆதியாகமம் 41:51. யோசேப்பு, என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார் என்று சொல்லி மூத்தவனுக்கு மனாசே என்று பெயரிட்டான். நல்லா கவனிக்கிறீங்களா? கவனிங்க. என் வருத்தம் யாவையும் தேவன் மாற பண்ணினார். மாற பண்ணினாரா, மறக்க பண்ணினார்? சொல்லுங்க. என் வருத்தம் யாவையும், வாயை திறந்து சொல்லுங்க. இல்லை, ஆமால, தோல்வியினால் வந்த வருத்தங்கள், ஏமாற்றத்தினால் வந்த வருத்தங்கள், இல்லை சொல்லுங்களேன். வியாதியினால் வந்த வருத்தங்கள், சொல்ல மாட்டேங்கிறீங்களே. தனிமையினால் வந்த வருத்தங்கள் இல்லையா? இருந்துச்சுல. பாவத்தினால் வந்த வருத்தங்கள், தனிமையினால் வந்த வருத்தங்கள், இல்லை எவ்வளோ வருத்தம் வாழ்க்கையில், சொல்ல மாட்டேங்கிறீங்களே. மாறலையா? மாறிடுச்சு. யோசேப்பு தான் குழந்தை, முதல் குழந்தை, சரிங்களா? முதல் குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தைய தூக்கி சொல்றான், நீ மனாசே. மனாசேனா என்ன தெரியுமா? என் வருத்தம் யாவற்றையும் ஆண்டவர் என்ன பண்ணாரு? மறக்கும்படி செய்தார். எல்லாத்தையும் நான் மறந்துட்டேன். சில நேரத்தில் நிறைய கவனிங்க, நிறைய விஷயங்கள் மறக்க முடியாத விஷயங்கள், நிறைய வருத்தங்கள்லாம் மறக்க முடியாது. உள்ளத்தின் அட்டி மனசுல காயமா இருக்கும். ஏமாற்றங்கள், அவமானங்கள், தோல்விகள், பலகீனங்கள், தவித்த நாட்கள், போராட்டமான நாட்கள். இங்க கவனிங்க, வியாதிப்பட்ட நாட்கள் எல்லாம் உள்ளத்தின் ஆழத்துல அப்படியே வடுமறி அப்படியே உள்ள இருக்கும். கேட்டீங்கன்னா நீங்க சொல்வீங்கல்ல, நிறைய விஷயங்களுக்கு நினைக்கூடும்.
முன்னெல்லாம் என்னுடைய கண்கள் வந்து எல்லாம் பார்க்குறதுக்கு தான் சிரிச்சிட்டு இருப்பேன். ஆனால் உள்ளத்தில் அவ்வளோ வேதனை துன்பம். ராத்திரியில் போய் படுக்கும் பொழுதெல்லாம் எப்பொழுதுமே அழுதுட்டு தான் படுப்பேன் நான். சரிங்களா? என்னைக்கு என் ஆண்டவர் என் வாழ்க்கையில் வந்தாரோ என் வருத்தத்தை எல்லாத்தையும் ஆண்டவர் மறக்க பண்ணினார். இப்போ நினச்சி பார்க்குறேன், நான் நினச்சி பார்க்குறேன் என் வருத்தம் எங்கே இருக்குன்னு. இல்லை, காணாமல் போயிடுச்சு என் வருத்தம். இன்னைக்கு நான் சொல்கிறேன், தேவனாலே அப்படிப்பட்ட மேன்மையான ஆசீர்வாதத்தை உங்களுக்கு இந்த நாளில் கொடுக்க முடியும் என்பதை ஆணித்தரமா நான் சொல்றேன். அன்னைக்கு யோசேப்புடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்தார், என்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்தார் என்று சொன்னால் உங்கள் வாழ்க்கையிலையும் அப்படிப்பட்ட கசப்புகளையும் வருத்தங்களையும் தேவனாகிய கர்த்தர் மறக்கும்படி செய்வார். மறந்து போயிடுவீங்க, நீங்க நினைச்ச கூட வராது அது. ஹல்லேலூயா. வருத்தத்தோடு வாழ வைக்கிற ஒரு ஆண்டவர் இல்லை, புரிஞ்சுக்குங்க. நீங்க நினைக்கிறீங்க ஏசாமி வருத்தத்தோடுவே என்னை வாழ வச்சிடுவாரு. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் நீங்கள் எல்லாம் என்னிடத்தில் வாருங்கள், நான் உனக்கு இளைப்பாறுதல் தரேன்னு சொல்ற ஆண்டவர் எப்படி உன்னை வருத்தப்படுத்துவார்? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. வருத்தப்படுத்த மாட்டார். எல்லாத்தையும், எல்லா வருத்தங்களையும் கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, ஆமென். எனக்கு ஒரு நேசர் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. எனக்கொரு புகலிடம் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. எனக்கொரு நேசர் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. கரங்களை தட்டி. எனக்கொரு புகலிடம் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. அவர் நல்லவர், நல்லா கையை சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். எனக்கொரு நேசர் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. எனக்கொரு புகலிடம் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. என் வேதனைகளை அவர் பார்க்கிறார், என் கண்ணீரையும் அவர் காண்கிறார். நல்ல உள்ளத்தின் ஆழத்தில் வேதனைகளை அவர் பார்க்கிறார், கண்ணீரையும் அவர் காண்கிறார். ஏற்ற நேரத்தில் பதிலை தருகிறார், ஏற்ற நேரத்தில் பதிலை தருகிறார், பதிலை தருகிறார். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். எல்லாம் நல்லா உற்சாகமா கை தட்டி. சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். எனக்கொரு நேசர் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. எனக்கொரு புகலிடம் உண்டு, அவர்தான் இயேசு ராஜா. அவர் செட்டையின் நிழலில் ஆறுதல், அவர் செட்டையின் மறையில் ஆரோக்கியமே. அவர் செட்டையின் நிழலில் ஆறுதல், அவர் செட்டையின் மறையில் ஆரோக்கியமே. ஏற்ற நேரத்தில் சுகத்தை தருகிறார், ஏற்ற நேரத்தில் சுகத்தை தருகிறார், சுகத்தை தருகிறார். அவர் நல்லவர். இது சத்தமா? ஓ அப்பா, டாடி, சோத்திரங்கள் சோத்திரங்கள் அப்பா. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். எனக்கொரு நேசர் உண்டு. நல்லா உற்சாகமா ஹல்லேலூயா. அவர்தான் இயேசு ராஜா.
நல்ல உற்சாகம். ஆமென். அவர்தான் இயேசு ராஜா, எனக்கு ஒரு நேசர் உண்டு. அவர்தான் இயேசு ராஜா, எனக்கு ஒரு புகலிடம் உண்டு. அவர்தான் இயேசு ராஜா, அவர் இடது கை என் தலையில் இருக்கும், அவர் வலது கரத்தினார் என்னை அணைத்துக் கொள்கிறார். அவர் இடது கை என் தலையின் கீழ் இருக்கும், அவர் வலது கரத்தினார் என்னை அணைத்துக் கொள்கிறார். ஏற்ற நேரத்தில் ஆறுதல் செய்கிறார், ஏற்ற நேரத்தில் ஆறுதல் செய்கிறார், ஆறுதல் செய்கிறார். அவர் நல்லவர். நல்ல கரங்களை நல்லா தட்டி ஆமென். அன்பு நிறைந்தவர், அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அன்பு நிறைந்தவர். எனக்கு ஒரு நேசர் உண்டு. அவர்தான் இயேசு ராஜா, எனக்கு ஒரு புகலிடம் உண்டு. அவர்தான் இயேசு ராஜா. ஹல்லேலூயா. எல்லாம் போயிடுச்சுங்க, எல்லாம் போயிடுச்சு. எல்லா வருத்தம் பாரம் எதுவுமே இல்லை. பாரத்தால நிறைந்த நாட்கள் உண்டு. அப்படியே அழுத்திட்டே இருக்கும், அழுத்திட்டே இருக்கும். செத்து போயிடலாம் போல இருக்கும். ஏன் தான் வாழ்றேன்னு இருக்கும், ஏன் தான் அடுத்த நாள் வருது இருக்கும். கண்ணீர் தான், கண்ணீர் தான். ஆனால் என் வருத்தம் எல்லாவற்றையும் யோசிப்பு சொல்றாரு, என் அம்மாவை இழந்துட்ட வருத்தம். 17 வயசுல என் தகப்பனோடு இருந்துட்டேன், அன்பில் இருந்துட்டேன், அவருடைய அன்பில் என் தகப்பனை இழந்துட்டேன், வருத்தம். என் சகோதரர்கள் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, அடிமை தேசத்தில் விட்டு போட்டாங்க, வருத்தம். அங்கே போய் ஒரு வீட்டில் போய் வேலை செய்கிறேன், அந்த எஜமானி என் மேலே ஒரு வீண் பழியை சுமத்து, விபச்சாரக்காரன் சொல்லி அநியாயமாக என் மேலே பழி சுமத்தி என்னை எங்கே பண்ணிட்டா, சிறைச்சாலையில் அடைச்சிட்டான். நான் இந்த இடத்துக்கு வர்றதற்கு எந்த ஒரு தவறும் செய்யலைன்னு சொல்லி யோசிப்பு சொல்கிறார். வருத்தம், வருத்தம். கிட்டத்தட்ட வேதம் சொல்கிறது 13 வருஷம் வருத்தமா, 13 வருஷம் வருத்தம். கர்த்தர் என்ன பண்ணார் தெரியுமா, அந்த 13 வருஷம் சின்ன வயசுலேருந்து தான் வருத்தம். எனக்கு சின்ன வயசுலேயே அம்மா சேர்த்துட்டாங்களே, இல்லை 17 வயசுக்கு அப்புறம் அப்பா இல்லாமல் போயிட்டாரு. 17 வயசுக்கு அப்புறம் அவங்க சகோதரர்களால் தீமைகள் எல்லாம் வருத்தம், அப்படியே வருத்தம், வருத்தம். இன்னைக்கு கூட வருத்தத்தால் நிறைந்திருக்கிற தேவ பிள்ளை ஆண்டவர் உன் பக்கத்தில் நிற்கிறார், உன் பக்கத்தில் வந்து நிற்கிறாரு. நீ எங்கேயோ யோசிச்சுட்டு எங்கேயோ உட்காந்துட்டு இருக்க, உன் பக்கத்தில் ஆண்டவர் கண்ணை மூடிக்க, அப்படியே கண்ணை மூடிப்பாரு. உன் பக்கத்தில் ஆண்டவர் இருக்கிறத பார்ப்ப, உன் பக்கத்தில் ஆண்டவர் இருக்கிறத பார்க்குற, உன் பக்கத்தில் ஆண்டவர் இருக்கிற, உன் பக்கத்தில் ஆண்டவர் இருக்கிறார். லகாயிரோயா உன் பக்கத்தில் ஆண்டவர். பித்தேல்ல சிந்தித்தாரே, அந்த ஆண்டவர் உன் பக்கத்தில் இருக்கிறார். சேர்த்து என்று சொல்லி பதிலாய் கொடுத்தாரு, அந்த ஆண்டவரும் பக்கத்துல நிக்கிறார். மனாசேயா யோசேப்பு எப்பெல்லாம் தங்களது மனாசே 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 அழிக்கிறார்களோ அப்பெல்லாம் ஆண்டவரே என் வருத்தம் எல்லாவற்றையும் மறக்கும்படி செய்திரே. நீ நான் ஆராதிக்கிற ஆண்டவர் பொய் அல்ல, உண்மை. கண்ண மூடி ஆண்டவரை பார்த்து சொல்லு, நான் உன்னை மறந்தாலும் நீ என்ன மறக்கிறதுல ஆண்டவரே. அநேக நேரங்களில் என் வாழ்க்கையில் அப்படித்தான் நினைக்கிறேன். இருள் என்னை சோதித்த நேரத்திலே வழி ஒன்றும் தெரியாமல் தவிக்கையிலே, இருள் என்னை சோதித்த நேரத்திலே
என்று நான் அழுத போதே, மறந்தீரோ என்று நான் அழுத போதே, மறப்பேனோ என்று சொல்லி அணைத்தீரையா, மறப்பேனோ என்று சொல்லி அணைத்தீரையா. இருள் என்னை சூழ்ந்திட்ட நேரத்திலே, வழி ஒன்றும் தெரியாமல் தவிக்கையிலே, இருள் என்னை சூழ்ந்திட்ட நேரத்திலே, வழி ஒன்றும் தெரியாமல் தவிக்கையிலே, மறந்தீரோ என்று நான் அழுத போது, மறந்தீரோ என்று நான் அழுத போது, மறப்பேனோ என்று சொல்லி அணைத்தீரையா, மறப்பேனோ என்று சொல்லி அணைத்தீரையா, மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை, மன்னிடுவேன் உம் பாதத்திலே, மன்னிடுவேன் உம் பாதத்திலே. கரங்களை உயர்த்தி